ஓம் நம சிவாய. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இப்ப நம்ம வந்து தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் யாருங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க? பசங்க யாருமே தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நினைக்கிறதே கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தாய் தாகப்பன பெருசா நினைக்கிறாங்க. எங்க அப்பா இல்லாத நான் வாழ முடியாது, எங்க அம்மா இல்லாத வாழ முடியாது, அவ்வளோ ஒரு பெருமையா பேசுறாங்க எங்க வாழ்க்கையில. நானெல்லாம் ரொம்ப எங்க குடும்பத்திலேயே கூட நான் இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? ஆமா, உண்மை. அப்புறம் கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்கங்க. அப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, காலேஜ் படிப்பு முடிச்சிருச்சா, அவங்கள எதிர்பார்ப்பெல்லாம் தேவையெல்லாம் அப்பா அம்மாவோட தேவையெல்லாம் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சா, ஒரு பேர குழந்தை பிறக்கிற வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு பாத்துக்கிறதுக்கு, அவங்க கன்சீவ் ஆகினாங்கன்னா, மருமகளோ கன்சீவ் ஆனாங்கன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள்காரி, ஒரு வேலைக்காரி தேவை, அதுக்காக வச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பேர குழந்தை பிறந்தது, பேர குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை. அப்படிங்கிற சமயத்துல இவங்க வெளிநாடு போற வாய்ப்பும் கிடைச்சிடும். ஒரு சில சமயம் வெளிநாடு போய் வாய்ப்பு கிடைச்சிட்டாலும் அவங்க வந்து அப்பா அம்மாவை எங்க போய் நம்ம அவங்க கூட அங்க வச்சிருக்கிறதுங்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு அதையும் ஒரு காரணமா வச்சு கொண்டு விட்டுறாங்க முதியோர் இடத்துல. சில பேர் மருமகளோட கொடுமை தாங்க முடியாத பசங்களை, சரி நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம மனைவி கிட்ட கஷ்டப்படுறாங்க, அதனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, சரி நம்ம முதியோர் இடத்துல பணத்தை கொண்டு சேர்த்திடலான்னு பையனும் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் சேர்த்திருப்பாங்க. மனைவியோட இதை ரச்சை தாங்க முடியாத அவங்களோட வார்த்தைகள் வந்து நம்ம அப்பா அம்மா மேல உபயோகம் உள்ள, அப்பா அம்மா வந்து ஏன் நம்ம மனைவி கிட்ட வார்த்தையெல்லாம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத வச்சு அவங்க போய் கொண்டு போய் மகமாதி முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. அந்த வந்து எவ்வளவு ஒரு கொடுமை தெரியுங்களா? அவங்க வந்து எவ்வளவு பாசத்தை எதிர்பார்த்து இருப்பாங்க, நீங்களே நினைச்சு பாருங்க. எங்க குடும்பத்திலேயே கூட நாங்க எதிர்பார்க்க, நாங்களாம் அண்ணன் தம்பி பாசத்துக்கெல்லாம் ரொம்ப ஏங்கிருக்குங்க. அண்ணன் தம்பி பாசமே கிடைக்கலையே அப்படின்னாலும் நான் ரொம்ப ஏங்கிருக்கேன். ஆமா, நாங்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஏங்கிருக்கோம் அந்த பாசத்துக்கெல்லாம். என்ன எங்க அண்ணன் அப்படின்னு போய் ஒரு நாளைக்கு கூட நாங்களும் அண்ணா வீட்டுல போய் உட்காந்து ஒரு வயிறார சாப்பிட்டது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தான். அந்த அளவுக்கு நாம வந்து நாமளும் நாளைக்கு வயசாகும், நம்மளுக்கு இந்த நிலம் வரும்னு யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? அவங்க வந்து யோசிச்சே பாக்குறது இல்ல. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? தாய் தகப்பன் இல்லாட்டி பண்ண நீங்க பிறந்த இந்த பூமியில வந்திருப்பீங்களா சொல்லுங்க? அவங்க இல்லாத நீங்க வளர்ந்துருப்பீங்களா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு எறும்பு கடிக்காத கூட குழந்தையில இருந்து வளர்த்திருப்பாங்க. நீங்க எப்படி குழந்தைங்களை வளர்த்தீங்களோ அந்த மாதிரி தானே அவங்க அம்மா அப்பாவும் உங்களை வளர்த்திருப்பாங்க. அதை யோசிச்சு பாக்குறீங்களா நீங்க? யாருமே யோசிக்கிறதே கிடையாதுங்க. சரிங்களா? ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வாழ்க்கையில. அந்த காலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்க அப்பா பாட்டி சொல்லுவாங்க, ஏதோ டே பழுத்தோலை பார்த்து குருத்தோலை சிரிச்சுதாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னா நாங்களும் சின்ன வயசுல அப்படின்னு என்ன பாட்டி பழுத்தோலை பார்த்து குருத்தோலை சிரிக்குதுன்னு சொல்றீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பேன் நாங்களாம். அதுக்கு சொல்லுவாங்க, பழுத்தோலை வந்து இன்னைக்கு நாங்க எங்களை மாதிரி வயசானவங்க, குருத்தோலைங்கிறது உங்களை மாதிரி சின்ன பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த குருத்தோலை பழுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? உண்மை பாருங்க. அந்த பழுத்தோலை பழுத்து அது கீழே விழுற சமயம் அது வயசாயிருச்சு. அதே மாதிரி அந்த குருத்தோலையும் வளர்ந்து பெருசாக அது பழுத்து ஒரு நாளைக்கு விலகத்தான் போகுது. சரிங்களா? அதனால யாருமே தாய் தகப்பனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, மரியாதை கொடுங்க. சரிங்களா? அவங்க வந்து நீங்க இன்னும் வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு எதுவும் நல்லது கெட்டது சொல்லுவாங்க. உங்களுக்கு தவறான பாதையில போனா கூட எடுத்து சொல்லுவாங்க, இந்த பாதை நல்லலப்பா, நீ இதை செய்யாதப்பா, இந்த பக்கம் இதுல வந்து இந்த மாசம் இது செய்யாத, அது பண்ணாத, இது பண்ணாத, ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களை இம்சையா நினைக்காதீங்க. சரிங்களா? ஓம் நம சிவாய. எல்லாத்துக்கும் இந்த கருத்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க வளம்.